மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ரைஸ் மில் முதலாளியின் மகனாக பிறந்த விஜயகாந்த் நடிப்பதற்காக சென்னை வந்து சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்தார். முன்னணி நடிகராக மட்டுமில்லாமல் மனிதாபிமான மனிதராகவும் அனைவராலும் அறியப்பட்ட இவர் அடுத்த கட்டமாக அரசியலிலும் கால் பதித்து பட்டி தொட்டி மக்களிடையே நீங்கா இடத்தை பிடித்தார். சினிமாவிலும் அரசியலிலும் மக்கள் தூக்கி கொண்டாடிய கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விஜயகாந்த் மறைந்தாலும் என்றும் மக்கள் மனதில் வாழ்வார் என்பதற்கு சான்றாக தொண்டர்களின் கண்ணீர் அமைந்தது. அவரை சாமியாக நினைத்து நபர் ஒருவர் மொட்டையடித்துக் கொண்ட காட்சி விஜயகாந்த் மீதான அன்பை ஆழமாக உணர வைத்தது. அப்போது அவர் விஜயகாந்த் இல்லாத பிறந்த நாளை கொண்டாடுவது வருத்தமாக இருக்கிறது என கூறி கண் கலங்க வைத்தார். அது சொல்ல போனா எங்களுக்கு அழுகுதான் அவர் எங்களுக்கு உயிரும் அவங்களுக்கு. நாங்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு என்னவோ பண்ணுவார். திருப்பத்தூர் மாவட்டம் வந்தாருங்க. எங்களுக்கு என்ன உண்டான பழி அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாருங்க. இப்போ அவர் இல்லாததான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பசித்தோருக்கு சாப்பாடு போட்ட மனிதர் என அனைவராலும் பாராட்டப்பட்ட விஜயகாந்தின் பிறந்த நாளில் காலை முதல் மாலை வரை அவரது நினைவை கூறும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்து எங்கிருந்தெல்லாம் வருகை தந்திருந்த மக்கள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். ஒருபுறம் தடல் புடலாக விருந்து இருக்க, மறுபுறம் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை கச்சேரியில் பாடப்பட்ட கேப்டனின் பாடல்களுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதற்கிடையே நினைவிடத்திற்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கண்ணீர் மல்க பூஜை செய்து வணங்கினர். இவர் மட்டும் இல்லாமல் 2 மகன்களான விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியனும் கண்ணீர் சிந்தினர். இதனையடுத்து நினைவிடத்தை சுற்றி வந்த பிரேமலதா விஜயகாந்தின் உருவப்படத்தை தனது 2 கைகளிலும் முத்தமிட்டு கனத்த இதயத்தோடு திருவுருவ சிலையையும் திறந்து வைத்து கட்டி அணைத்து பாசத்தை வெளிப்படுத்தினார். விஜயகாந்தின் பிறந்த நாளில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டமாக வந்திருந்த நிலையில் தந்தையை நினைத்து கண்ணீர் வடித்த மகன் சண்முக பாண்டியன் நெரிசல் காரணமாக திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சிக்கிடையே மலைவாழ் கிராமத்திற்கு நடந்து சென்று உதவி செய்து வரும் ஒருவருக்கு பிரேமலதா விஜயகாந்த் இருசக்கர வாகனத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளியைச் சேர்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு 50,000 ரூபாய் உதவித் தொகையையும் வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என அறிவித்தார். இன்றைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.